இந்த எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா. ஏன்னா இது தமிழ் பெண்கள். கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை தேரா மன்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள். அக்டோபர் 2 விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில். யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை. அச்சம் என்பது இங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை. சீண்டி பார்க்காது. பார்த்தா எனக்கு மனிதர்கள், மனித நேயம், மனிதர்களை உயர்த்துவது, சமூக நீதி, இது மட்டும்தான் என் கண்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கும் அவருடைய சிலைக்கு மேல செருப்பு தூக்கி போட்டப்பதான் கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போடுறாங்க. அப்புறம் விபூதி பூசி விடுறாங்க. சாய பெயிண்ட்ல ஆரஞ்சு கலர் பிஜேபி வண்ணத்தை போடுறாங்க. நீ எதை போட்டாலும் பெரியாருடைய நிறத்தை மாற்றிவிட முடியாது. அந்த கருப்பு கருப்பா தான் இருக்கும். அதனாலதான் இந்த மேடையில நம்மோட கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும் பொழுது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அடிக்க போகுது. எப்படி பெரியாரை எதிர்த்தார்களோ, எப்படி தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ, எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ, அதே வழியிலே இன்று மதுவதனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியாரின் வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அதுதான் எங்களுடைய வெற்றி. உட்கார்ந்திருக்க ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அரண்டு போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும். வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சதில்லை. இதுவரைக்கும் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படியே பயந்து நடுங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை, அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய துணைவியார் தான் நடத்தினார். கணவர் சிறையில. ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க, என்னையும் அனுப்பிடுவாங்கன்னு பயப்படல. அதே போல் பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்த பொழுது, காந்தி அவர்களோடு இருந்த பொழுது கள்ளுக்கடை போராட்டம் நடத்தப்பட்ட போது மகாத்மா காந்தி அவர்களே இந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது, அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டிலே 2 பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்தால்தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று சொன்ன வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இந்த எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை. அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா. ஏன்னா இது தமிழ் பெண்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி, கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால்
கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள் அரசனை தேரா மன்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள். அது யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை. அச்சம் என்பது இங்கே இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை. தீண்டி பார்க்காது. பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கும். நிறைய பேர் இங்க மேடையில இருக்கவங்க கூட பூ பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரிதான் இருக்கும் இல்லையா? ஆனா எழுந்து நின்னோன்னா அப்புறம் கதை வேற. ஏன்னா தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீ சரின்னு நினைக்கிறத செய், உன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எது தடையாக வந்தாலும் அதை உடைச்சு. அதுதான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்காக இயக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு. தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்ட எத்தனை திட்டங்கள், முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அது வரைக்கும் சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும், ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும், நான் அவங்களே பாதுகாத்துக்குவாங்க, அதனால காவல்துறையிலே பெண்களை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் படிக்க வேண்டும். முதல் தலைமுறையில தமிழ்நாட்டுல ஏன் சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் திறந்தார். வெளியூருக்கு போய் படிக்கணும்னா விட மாட்டாங்க பொண்ணு இல்லையா? யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா பொண்ணு தனியா போச்சுன்னா கஷ்டம், நம்ப மாட்டாங்க. வெளியூருக்கு போய் படிக்கிறேன்னா இல்லம்மா 15 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொண்டு வா. ஆனால் உன் ஊருக்கு அருகிலேயே உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கல்லூரியை திறக்கிறேன், அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என்று சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரியை திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி பெற்றவர்களில் மகளிரிலே அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள், சதவீதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு உளுந்தூர்பேட்டையில்.